மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடினது கிடையாது. அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்களை என்னெல்லாம் நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த மகரத்தை தான் குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முதல் 3 யோகங்கள். 1, 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதை எப்படி கருதலாம் என்றால், 7ஆம் இடத்தில் உச்சம் என்றால் என்ன? நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க. நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க. 2வது, நிறைய பேருக்கு காதல் வரப்போகிறது. ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். மின்னலே மின்னலே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடடா, ஏ சேட்டா, ஏ மம்முட்டி, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றால் காதல் அப்படி வரும். உங்களுடைய பழைய காதல் எல்லாம் ஞாபகம் வரும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. மனம் மகிழ்ச்சியில் திளைத்தாடும். பழைய காதல் எல்லாம் வரும், எல்லாம் வரும். காரணம் என்னவென்றால், 7ஆம் இடத்து குரு என்பது காதலை கொடுப்பது. 7ஆம் இடத்து குரு என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது. நிறைய பேர் வீட்டில் தேவையே இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கும். அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று சேர்த்து வைக்கிறார் இந்த குரு பகவான்.